இன்று மன்னர் மாவட்டம் ஒரு பகுதியாக இன்றும் ஒரு செய்தியை நாங்கள் முன்வைக்க வருகின்றோம். அதாவது பிரதானமாக இன்று இலங்கையில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரே செய்தியாக காணப்படுகின்ற செய்தி இந்த PSTA பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தை அரசினால் கொண்டு வருவதற்கான வரைவினுடைய இறுதி நாள் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 28 இலங்கை அரசு நீதி அமைச்சினால் வழங்கப்பட்டிருந்த 28 வரைக்குமான அந்த வரைவில் இருக்கும் விடயங்களிலே மக்கள் தங்களுடைய கருத்துக்கள் பல்வேறு செய்திகள் அதில் இருக்கின்ற விடயதானங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஒரு காலக்கெடுவாக இன்று 28 வரைக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அதன் இறுதி நாளில் நாங்கள் சொல்லும் செய்தியாக கடந்த காலத்தில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் PTA இருக்கலாம், அதனை தொடர்ந்து கொண்டு வரப்பட்ட வரைவில் இருக்கின்ற CTA கவுண்டர் டெரரிசம் ஆக்டாக இருக்கலாம், அதனை தொடர்ந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஆக்டாக இருக்கின்ற எங்களுடைய ATA யாக இருக்கலாம், தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற PSTA அதாவது வரைவு நிலையில் இருக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக வடகிழக்கு பகுதி எங்கும் இருந்தும் இந்த குரல் தொடர்ச்சியாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டமே எங்களுக்கு வேண்டாம் என்ற போதிலும் தற்போது அதனுடைய தொடர்ச்சியாக கொண்டு வருகின்ற PSTA அதுவும் எங்களுக்கு தேவையற்ற விடயம். ஏற்கனவே எங்களுடைய நீதிமன்றத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு சட்டக்கோவைகள் ஆளுகையில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கலாம் என்றதை பரவலாக நேற்று கூடிய நீதி அமைச்சின் முன் காரியாலயத்திற்கு சட்டத்தரணிகள் குழுவினாலும் இதற்கு எதிரான சமர்ப்பணங்களை செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாங்களும் எங்களுடைய எதிர்ப்பு கருத்தினை, அதாவது இந்த PSTA தேவையில்லை எங்களுடைய இலங்கை அரசுக்கு, இது அரசை பாதுகாப்பதற்கு ஒழிய மக்களை பாதுகாப்பதற்கல்ல, கடந்த காலத்தில் இந்த அரசினை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக வருகின்ற அரசாங்கங்களினுடைய செயற்பாட்டினுடைய ஒரு வடிவமாக தற்போதைய அரசாங்கமும் இதனை கொண்டு வருவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே இந்த அரசாங்கம் வர முன்னுக்கு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் தெளிவாக சொல்லியிருந்தார்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நீக்குவோம் என்று. ஆகவே அதனை ஒத்த அல்லது அதனையிலும் கொடிய இந்த PSTA கொண்டு வருவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேவையில்லை என்றது ஆணித்தனமாக இங்கு நாங்கள் சொல்வதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். நன்றி.